டேய் ஆண்டவன் ஏன்டா உன்னை இப்படி ஆள் வச்சு அடிக்கிறான்? இனிமே இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் எங்களை கூப்பிடாத, நாங்க வரமாட்டோம். டேய் அரைஞ்சு பல்ல கட்டிடுவேன். டேய் போனது போனீங்க, அந்த பையனை 4 அடியாவது அடிச்சிங்களா? கொடுக்குற அட்வைஸ பத்தியா? அதையும் செய்யலான்னு தான் பார்த்தோம், ஆனா இவன் தான் விட மாட்டேன்ட்டான். கிழிச்சிருவ ஒண்ணு. அந்த பொண்ணை நீ காதலிக்கிறேங்கிற விஷயத்த அந்த அமெரிக்கா பையன்ட்ட சொல்லிட்டியா? அடுத்த வீட்டுக்கே கேட்டுக்கோம், அந்த அளவுக்கு கத்தி சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் எப்படிடா கல்யாணத்தை பண்ணிக்குவான்? பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு ஓடிட மாட்டான்? இல்ல சுப்னி, சாமியூலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நானா இருக்கிறதால அவனை சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். சர்ச்சில் ஓகேன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஐ அம் ஆல்சோ ஹாப்பி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சும்மா கேட்டு போலான்னு வந்தேன். ராஜேஷ் சிவகுமார் தெரியுமா? என் கூட அவ காலேஜில் ஒன்னா படிச்சான். எங்க 2 பேருக்குள்ள எப்பவுமே ஒத்து வராது. உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா, நீ உன்னை லவ் பண்றதா சொல்றான். அது உண்மையில எனக்கு தெரியும். ஜஸ்ட் அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஒரு 5 நாளா தான் எனக்கு அவனை தெரியும். What do you say? ராஜீவ் ஃப்ரம் அமெரிக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான். நான் நீன்னு நினைச்சு அவன்கிட்ட பேசினேன், பழகினேன். எப்ப அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதோ, நான் அப்ப இருந்து அவன்கிட்ட பேசல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 முறை என்கிட்ட அவன் பேச ட்ரை பண்ணான். நான் பேசல. என் பேர் சொல்லி உங்ககிட்ட வந்தானா? பட் நான் வரேன்னு அவனுக்கு எப்படி? நம்ம 2 பேரும். ராஜீவ், இத பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். நான் அவனை பத்தி பேச விரும்பல. So please, he doesn't mean anything to me. I understand. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன சொன்னா தெரியுமா? பொட்டி படுக்கையை தூக்கிட்டு இடத்த காலி பண்ண சொன்னா. ராஜேஷ் ராஜீவாக்க முடியுமா? அது முடியாது. இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். நீ ராஜீவா? ராஜீவ் ஃப்ரம் அமெரிக்கா? அமெரிக்கா பாத்திருக்கியா நீ? அட்லீஸ்ட் ஒரு மேப்லயாவது பாத்திருக்கியா? இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சுல, நீ அமைஞ்சிக்கிற லோக்கல். 2 வருஷத்துக்கு முன்னாலதான் உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சது. இப்ப மறுபடியும் புதுசா ஒண்ணு ஆரம்பிக்குது. ஆனா இந்த தடவை ஏன் சைட்ல இருந்து அடி தடி ரத்தம் எதுவும் கிடையாது. உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு தெரியும். ஜானி, இந்த சண்டே ராஜேஷ் சாமுவல், நான் வெட் ஸ்ரீனா ஜோசப். முதல் இன்விடேஷனே உனக்கு தான். ஏன் சொல்லு? நீதான் எனக்கு அண்ணனாச்சே. யாரும் வந்துடாதீங்க. Hi. Any calls for me? 1 second. Did Mr. Mishra call? No, but somebody's waiting for you. Me? Hi. உன் கூட கொஞ்சம் பேசணும். நான் உன் கூட எதுவுமே பேச விரும்பல. ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. ரீனா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் பேச விடு. ஒரு நிமிஷம் தாய் ப்ளீஸ். ரீனா ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆனா என்னன்னு தெரியல, அப்ப நான் பண்ணும்போது எனக்கு தப்பா தோணல. எனக்கு வேற வழி தெரியல ரீனா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கூட கொஞ்சம் பேசணும், பழகணும், உன் கூடியே இருக்கணும், அவ்வளவுதான். அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. ரீனா 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 லிசன் டு மீ ப்ளீஸ். I'm sorry, but please. Don't make a scene. Just leave. Please. Please, Reena. Reena. Reena, please. Reena, listen to me, please. Reena. Reena, please. You just have to give me 1 minute. ஒரு நிமிஷம் தாயே. நான் அவனை முதல்ல பெங்களூர் ரோட்ல மின்னல் வெளிச்சத்துல பார்த்தேன். அப்புறம் ராகேஷ் கல்யாணத்துல பார்த்தேன். சாரி. அப்புறம் மெட்ராஸ்ல பார்த்தப்போ
I went crazy. வாசுகி மீட் பண்ணி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நீ போன எல்லா இடத்துக்கும் நானும் வந்தேன். உன் கூடவே இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். ஒரு சான்ஸ் கிடைச்சது. யாரோ ராஜீவ்னு ஒருத்தன் உன்னை பார்க்க வர போறேன்னு தெரிஞ்சப்போ அவனை மாதிரி உன் வீட்டுக்கு வந்துட்டேன். உன்னை ஏமாத்தவா வேற எந்த எண்ணத்தோடவும் இல்லை. நீ என்ன விரும்பணும் அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு ரீனா, நான் உன்கிட்ட நடிக்கல. நான் நானா தான் இருந்தேன். நீ என்ன விரும்புறேன்னு சொன்னப்போ நான் கூட உண்மையை சொல்லாம வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயே தெரிஞ்சுக்கிட்ட. ஐம் சாரி. நான் என்ன தப்பு பண்ண? 5 நாள் நீ கூட சுத்திருக்க. நான் நினைச்சிருந்தேன் உங்க கூட்டு போய் நீ கூட வந்திருப்ப. ஏன்னா உனக்கு என்ன பிடிச்சிருந்தது. ஆனா நான் அப்படி நடந்துக்கல. ஒரு செகண்ட் கூட தப்பா நடந்துக்கல. உனக்கு புரியலையா? பார், மொத்தத்துல நீ எனக்கு வேணும். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும். Who do you think you are? இப்ப நீ பேசின பாரு, அதான் உன் உண்மையான கேரக்டர். நீ நினைச்சிருந்தா என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போய் நானும் உன் கூட வந்திருப்பேன், அப்படிதானே? லைக் ஹெல் ஆட்டோல சுத்தி அடிக்கடி பண்றவன் தானே நீ அப்படிதான் பேசுவ. ஆனா என்ன வேணா பண்ணி ஒரு பொண்ண அடைஞ்சிடலான்னு நினைக்காத. என்கிட்ட அது நடக்காது. I don't want to see your face anymore. அன்னைக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எப்போ கல்யாணம் பண்ணி போறேன்னு கேட்டேன். இன்னைக்கு என்ன பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. ஏன்? அவனதான் பிடிச்சிருக்கா? ஆமா, அவனைதான் பிடிச்சிருக்கு. ரீனா, ரீனா, ஐம் சாரி. நான் சொல்றது உனக்கு புரியலையா? இன்னும் என்னதான் பண்ண சொல்ற? ப்ளீஸ் ரீனா. நான் தான் சாரி சொல்றேன்ல. ரீனா, Sweet and sour. Thank you. Sweet corn chicken soup. Thank you, sir. இந்தியா வரதுக்கு முன்னால சியாட்டல்ல ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்தேன். A very nice place. காலையில என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அதை சொல்லிட்டேன். I have a beautiful place to go back to. We have a beautiful place to go back to. ரீனா, உன்னோட விசா பேப்பர்ஸ் நாளைக்கு வந்துடும். உன் பாஸ்போர்ட் எனக்கு வேணும். டிராவல் ஏஜென்ட்க்கு கொடுக்கணும். பை தி வே, ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா இல்லையா? நோட்டீஸ் கொடுத்தாச்சா? ஹலோ, ராஜு, சொல்லு, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. பேசணுமா? ரீனாட்ட பேசணுமா? நீ அவளை லவ் பண்றியா? நீ லவ் பண்ற உன்கிட்ட சொல்லுமா? ஏய் ஏய், என்ன பாரு, என்ன நான் பேசும்போது என்ன பாரு. அவ உன்னை லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் ரீனா, கேளு. உன் முன்னாடி நிக்கிறல்ல, கேளு. ரீனா, இன்னைக்கு இதை முடிச்சிடணும். ஏன் சும்மா நிக்கிற? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் என் ஒய்ஃபா போறான். நானே சொல்ற பேசு. நான் வேணா ஒரு ஓரமா போய் அப்படி நிக்கட்டுமா? பேசுடா. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி அவளை அடைய நினைக்கிறவன் ஆம்பளையே இல்லடா. காலேஜ்ல படிக்கும்போது ஒரு பொறுக்கியா இருந்தேன். இப்ப திருந்திருப்பேன் நினைச்சேன். ஆனா இப்ப கேவலம் பொம்பளை பொறுக்கி ஆயிட்டா. திருட்டு. Rajiv, Rajiv, stop it! Hey, what is wrong with you? நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்றது? Just leave me alone. நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், please. இனிமே இவன் இருக்க இடத்துல உன்னை பார்த்தேன், சாவடிச்சவன். சாப்பிடு, சாப்பிடு. வேணாம், சாப்பிடு, சாப்பிடு. வேணாண்டா. சாப்பிடா டே, சாப்பிடு, சாப்பிடு. அவன் எப்படா இவன் மேல கை வைக்கலாம்? அவன் என்ன பெரிய பருப்பா? அந்த பொண்ணு இருக்கான்ற திமிர்ல இவன் மேல கை வைக்கிறானா? பிரேம் காட்டுறானா? மச்சான், அவன் தான்டா உனக்கு எதிரி. காலேஜ்லயும் சரி, லைஃப்லயும் சரி, அவன் தான் உனக்கு எதிரி. ஒரு வார்த்தை சொல்ற, அடிச்சு ஹாஸ்பிட்டல் காமிச்சிடலாம். மச்சான், மச்சான், நீ ரொம்ப நல்லவன்டா.
அந்த பொண்ணோட இவ்வளவு நாளா பைக்ல சுத்தி இருக்கியே, எப்போவாது தப்பான எண்ணத்தோட அவன் மேல கை வச்சிருக்கியா? கெட்ட எண்ணத்தோட அந்த பொண்ணை தொட்டிருக்கியா நீ? இல்ல இல்ல, நல்ல வட்டாரி. அவன் நாசமா தான். என்னடா இப்போ சென்டிமெண்ட்? அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்லடா, அவனுக்கு கிடைக்கவே கூடாதுடா. சொல்றா. யோசிக்காதடா மச்சான், ஓட போலாம். இப்போ ஒரு வார்த்தை சொல்றா, நம்மள தூக்கறோம்டா, அவனை தூக்கறோம்டா. ஆட்டோ எடு. ஆட்டோ வாங்கடா. என்னடா திமிர்ற? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா? கிளம்பவே மாட்டேங்கிறியாடா? உன்னை நாங்க எல்லாருமே சேர்ந்து அமெரிக்காவுக்கு பார்சல் பண்ணுங்கிறியாடா? பார்சல் பேசாதடா. ராஜேஷ், வந்தாவா சீனா காட்டுற. ராஜேஷ் விடாதடா. டேய் அடடா, அடி அடிச்சு காலி பண்றா அவனை. டேய் ஒரே அடடா, அண்ணா யோசிக்கிறேன். ராஜேஷ் அடடா. டேய் ராஜேஷ் அடடா. டேய் அடடா ஆச்சு உனக்கு. அடடா. கம் ஆன் ராஜேஷ். போயிடுங்கிறது. போயிடு. என்னடா? டேய் அவனுக்கு அவ்வளவுதான் புடிச்சிருக்கு. அவ்வளவு அவன் அடிச்சு என்னடா போயிடுச்சோம். அவ வரமாட்டான். முதல்ல சொன்ன இந்த காதெல்லாம் வேண்டான்னு கேட்டீங்களா? நீ சொன்னா குட் புக், குட் ஃபார் காலேஜ் கேர்ள்ஸ். யுவர் நேம்? ஷீலா. ஓகே. ஏய், எங்கடா போற? ஆபீஸ் போறேன்னு புதுசா கேக்குறீங்க? ஏன் கத்துற? சாரி சுப்னி, ஐம் ரியலி சாரி. சொக்கு சொன்னா நேத்து நடந்தது பத்தி. அந்த பையனை அடிக்க போனது தப்பு, போய் அடிக்காம திரும்பி வந்தது அதை விட பெரிய தப்பு. விடுங்க சுப்னி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் வர்த் இட். அப்போ அந்த பொண்ணோட சாப்டர் அவ்வளவுதானா? அந்த புக்கை படிச்சு முடிக்காமலே மூடி வச்சிட்டியா? சுப்னி, ஆரம்பத்துல இருந்து அந்த புக்கை தலைகீழ படிச்சிட்டேன். அதான் பாதியிலே நிறுத்திட்டேன். Sir, do we choose the output model from the FPM menu? The choice of the output model is ideally from the help. Sorry guys, I'm not able to think. நாளைக்கு பார்த்துக்கலாமா? Okay. இந்த ரெண்டுமே நல்லா இருக்கு. என்னால முடிவு பண்ண முடியல. உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு. எனக்கும் தெரியல. ஏய், ரிங் வேணும்ல, சொல்லு. எனக்கு குழப்பமா இருக்கும்போது நான் கண்ணு மூடி பார்த்து முடிவு பண்ணுவேன். கண்ணு மூடி பார்த்தா? இன்ட்ரெஸ்டிங். நான் ட்ரை பண்ணவா? எனக்கு நீதான் தெரிஞ்ச. இதுவும் தெரிஞ்சது. பிடிச்சிருக்கா? பேக் திஸ் ப்ளீஸ். இங்க டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். தூங்கலான்னு கண்ணு மூடினா நீ இந்த தெருவில் தனியா நடந்து வருது தெரிஞ்சது. அதான் வந்துட்டேன்.
எவ்வளவு நேரம்டா இங்கே உட்கார்ந்துருப்ப? இல்ல சொக்கு வரேன்னா வரேனா வந்து வராண்டால ரொம்ப நேரமா காத்திருக்கான். ஏண்டா சிங்கப்பூர் கான்ட்ராக்டுக்கு ஓகே சொல்லிட்டியாமே? ஆமா அது சொன்னான். இல்ல ஏர் டிக்கெட் எல்லாம் கூட கையில வாங்கியிருக்க? நானா வந்து சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க இத்தனை நாள் வரைக்கும் சுப்புனி தாத்தா இருக்காரு சுப்புனி தாத்தா இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப சுப்புனி தாத்தாக்கு என்னாச்சு? மண்டே போட்டானா? ஏய் தாத்தா என்னடா அந்த பொண்ணை உன்னால இன்னும் மறக்க முடியல. பிளைட் ஏறி சிங்கப்பூர் போயிட்டா மட்டும் அவன் ஞாபகம் உனக்கு வராதா? சொல்றா. அது என்ன தாத்தா? இல்ல தாத்தா, அந்த பொண்ணுக்கு இதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, நீங்க வேற. அந்த பொண்ணு மேட்டர் ஓவர், இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். மாசத்துக்கு $6,000 கொடுக்குறாங்க சிங்கப்பூர்ல. அதை விட்டுட்டு நான் இங்க வந்து தாத்தா ஒரு வருஷம் கான்ட்ராக்ட், ஒரே மாசத்துல நான் டிக்கெட் அனுப்புறேன், நீங்க அங்க வரீங்க. தாத்தா சிங்கப்பூர்ல பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பான்னு கேள்விப்பட்டேன், என்னமோ இருக்கான். 7 பேரும் சேர்ந்து போலாம் தாத்தா, அனுபவிக்கிற வயசு. அதை விட்டு நான் இங்க வந்து ஹே தாத்தா, everything will be all right. Be cool தாத்தா. வாங்க சொக்குக்கு வந்திருக்கேனா, அவனை போய் கொஞ்சம் போர் பண்ணலாம். வாங்க. Hey, what up? Wow. Thank you. This is what I'm going to be missing. Hey, புடவைலாம் பாத்தியா நீ? உங்க அம்மா தான் என்னை கண்டபடி செலவழிச்சுட்டா. But you know what I told her? I don't care. After all, என்னுடைய பிரின்சஸோட கல்யாணம், right? அப்பா என்னடா? எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூடவே இருக்கேன்ப்பா. Hey, 2 நாள் நானும் பார்க்கிறேன். என்னாச்சு உனக்கு? After all these things are, you know, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. டாடி என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். ஓகே? ராஜு ரொம்ப நல்ல பையன். நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க போற. ஆல்ரைட்? அப்பா நான் இப்போ என்ன? Sweetie, don't worry. Daddy will take care of everything. Hello, Joseph here? Hello, Mr. Ashley. ஹோட்டல்ல தான் பேசுறீங்களா? Everything is fine. Thank you. அப்புறம் அந்த பிரைடல் சூட் ரெனோவேஷன்ல முடிஞ்சிச்சா? Very nice. See, 20 ரூம் புக் பண்ணிருந்தேன். இன்னும் நிறைய தேவைப்படும். அப்புறம் ஈவினிங் பேங்க்வெட் ரிசெப்ஷன் 1000 பேருக்கு சொல்லிருந்தேன். அது 1200 பண்ணிக்கங்க. ஆமா. Make sure that everything goes all right. After all, it's my princess wedding.